ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் வேலைக்கு செல்லும் முன் குறிப்புகளை தயாரிக்கிறாள். குறிப்புனா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தயாரிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறா. ஷீ ப்ரிப்பேர்ஸ் நோட்ஸ். முன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பிஃபோர்னு சொல்லுவோம். அப்போது ஷீ ப்ரிப்பேர்ஸ் நோட்ஸ் பிஃபோர் கோயிங் டு ஒர்க். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் தினமும் காலை ஆங்கில செய்திகளை படிக்கிறேன். அதாவது நான் டெய்லியும் இங்கிலீஷ் நியூஸை ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது படிக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ரீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நான் அப்படிங்கிறது ஐ ரீடு. என்ன படிக்கிறேன்? ஆங்கில செய்திகள், அதாவது இங்கிலீஷ் நியூஸ். எப்போ படிக்கிறேன்? தினமுமே. அதாவது மார்னிங் நான் படிக்கிறேன், டெய்லியுமே நான் படிக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி மட்டும் படித்தேன் அப்படின்னா டுடே மார்னிங்னு சொல்லுவோம். நான் தினமுமே காலையில் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ எவ்ரி மார்னிங். ஐ ரீட் இங்கிலீஷ் நியூஸ் எவ்ரி மார்னிங். தினமுமே நான் படிக்கிறேன், டெய்லி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எவ்ரி மார்னிங்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் வார இறுதிகளில் நூலகத்தில் அமைதியாக படிக்கிறோம். நாங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறோம்? நம்ம படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? அமைதியாக படிக்கிறோம். வி ஸ்டடி குயட்லி. நம்ம அமைதியாக படிக்கிறோம். எங்கே படிக்கிறோம்? இன் தி லைப்ரரி. வி ஸ்டடி குயட்லி இன் தி லைப்ரரி. எப்போ படிக்கிறோம்? வார இறுதியில், ஆன் வீக்கெண்ட்ஸ். வி ஸ்டடி குயட்லி இன் தி லைப்ரரி ஆன் வீக்கெண்ட்ஸ். வார இறுதிகளில் நாங்கள் நூலகத்தில் அமைதியாக படிக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர் ஒவ்வொரு மாலையும் தனது மின்னஞ்சல்களை சரிபார்க்கிறார். இதை நம்ம வழக்கத்தில் எப்படி சொல்லுவோம்? அவர் டெய்லியுமே இமெயிலை செக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம். சரிபார்க்கிறார், செக் பண்ணுறாரு. எதை? இமெயிலை. சரியா? அப்போது ஒவ்வொரு மாலையும் அப்படிங்கிறப்போ எவ்ரி ஈவினிங். சரிங்களா? எவ்ரி ஈவினிங் வந்துட்டு அவர் மெயிலை செக் பண்ணுறாரு. அவருங்கிறப்போ ஹீ செக்ஸ் ஹிஸ் இமெயில்ஸ். தனது மின்னஞ்சல்களை, ஹிஸ் இமெயில்ஸ். சரிங்களா? அவருடைய இமெயிலை செக் பண்ணுறாரு. அப்போது ஹிஸ்ஸுங்கிற வேர்டு அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹீ செக்ஸ் ஹிஸ் இமெயில்ஸ் எவ்ரி ஈவினிங். ஒவ்வொரு மாலையும் அவர் செக் பண்ணுவார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என் நண்பர் தினமும் புதிய ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார். இதை நம்ம வழக்கத்தில் எப்படி சொல்லுவோம்? என்னோடய ஃப்ரெண்டு டெய்லியுமே இங்கிலீஷ் வேர்டை வந்துட்டு லேர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, என் நண்பர் அப்படிங்கிறப்போ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறாரு? லேர்ன் பண்ணுறாரு, கற்றுக்கிறாரு. அப்போ லேர்ன் அப்படிங்கிற வேர்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். எதை கற்றுக்கிறாரு? ஆங்கில வார்த்தைகளை, புதிய ஆங்கில வார்த்தைகள் அப்படிங்கிறப்போ நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. புதிய ஆங்கில வார்த்தைகள்லாம் நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம வந்து பிரித்து அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் சென்டென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். ஓகே, இங்கே கவனிங்க. எப்போ கற்றுக்கிறாரு? தினமுமே. அவர் தினமுமே கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ எவ்ரிடே. இப்போ தானே நம்ம அதை பார்த்தோம், எவ்ரிடே. அப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட் லேர்ன்ஸ் நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எவ்ரிடே. என்னுடைய ஃப்ரெண்டு டெய்லியுமே ஒரு புதிய இங்கிலீஷ் வேர்டை வந்துட்டு லேர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கூட்டம் ஆரம்பிக்கும் முன் தேவையான கோப்புகளை திறக்கிறேன். அதாவது இது எப்படி நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம்? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல கோப்புகள்னால் என்ன? ஃபைல், தேவையான கோப்புகள். அப்போது நெசசரி ஃபைல்ஸ், தேவையானது, நெசசரி ஃபைல்ஸ். என்ன பண்ண போகிறேன்? ஓப்பன் பண்ண போகிறேன். ஐ ஓப்பன் தி நெசசரி ஃபைல்ஸ். எதுக்கு முன்னாடி? மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ முன் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம்? பிஃபோர் தி மீட்டிங் ஸ்டார்ட்ஸ். சரிங்களா? ஐ ஓப்பன் தி நெசசரி ஃபைல்ஸ் பிஃபோர் தி மீட்டிங் ஸ்டார்ட்ஸ். மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் முக்கியமான விஷயங்களை கவனமாக எழுதி கொள்கிறாள். அவள்ங்கிறப்போ ஷீ. ஓகே, முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் திங்ஸ். விஷயம் அப்படின்னா திங்ஸ். சரிங்களா? அப்போ முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எப்படி எழுதுறா? ரொம்ப கவனமாக, கேர்ஃபுல்லாக எழுதுறா. ஓகேவா? எழுதுறது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எழுதுறது, எழுது அப்படின்னா ரைட்டு அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
எழுதி கொள்கிறாள், அதாவது எழுதி வச்சுக்கிட்டா. எழுதி வைக்கிறது, நல்லா கவனிங்க. எழுதுங்கிறப்போ ரைட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். எழுதி வைக்கிறது அப்படிங்கிறப்போ ரைட்ஸ் டவுன் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல டவுனுங்கிற வேர்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். ஏன்னா எழுதி வைக்கிறா, எழுதி கொள்கிறாள். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? எழுது அப்படின்னா ரைட்டு, எழுதி வை, எழுதி கொள். அப்போ அந்த ஒரு இடத்துல அங்கே கூடுதல் கவனம் கொடுத்து நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து நம்ம ரைட்ஸ் டவுன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? டவுனுங்கிற வேர்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும்? ஷி கேர்ஃபுல்லி ரைட்ஸ் டவுன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்கள் செலவுகளை பதிவு செய்கிறோம். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வி அப்படின்னா நாங்கள். செலவுனா என்ன? எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு அப்படின்னு வார்த்தை வந்தால் என்ன பண்ணணும்? எவ்ரி மந்த். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? செலவுகளை என்ன பண்ணுறோம்? பதிவு செய்கிறோம். பதிவுனா என்ன? ரெக்கார்ட் பண்ணுறது. வி ரெக்கார்டு அவர் எக்ஸ்பென்சஸ், எங்களுடைய செலவுகளை. அவர் எக்ஸ்பென்சஸ், எங்கள் அப்படின்னா அவர். வி ரெக்கார்ட் அவர் எக்ஸ்பென்சஸ். எப்போ பண்ணுறோம்? ஒவ்வொரு மாதமுமே நம்ம அதை பண்ணுறோம். அப்போது எவ்ரி மந்த். வி ரெக்கார்ட் அவர் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி மந்த். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. அவர் பயணத்திற்கு முன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்கிறார். ஆவணங்கள்லாம் என்ன? டாக்குமெண்ட்ஸ். அனைத்து ஆவணங்கள்லாம் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ். பயணத்திற்கு முன் அப்படின்னு வருது இல்லையா? பிஃபோர் தி ஜேர்னி. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ இங்கே கவனிங்க. பயணத்திற்கு முன், பிஃபோர் தி ஜேர்னி. என்ன பண்ணுறாரு அவர்? சரி பார்க்கிறார், அதாவது செக் பண்ணுறாரு. அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹீ செக்ஸ் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ். எல்லா டாக்குமெண்ட்டையும் அவர் செக் பண்ணுறாரு. எப்போ? அவருடைய பயணத்திற்கு முன், அதாவது பிஃபோர் தி ஜேர்னி. ஹீ செக்ஸ் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் தி ஜேர்னி. லாஸ்ட் சென்டென்ஸ். நான் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் புத்தகம் படிக்கிறேன். நான் டெய்லியுமே தூங்குறதுக்கு முன்னாடி புக்கை ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? படிக்கிறேன், ரீட் பண்ணுறேன். புத்தகம், ரீட் அ புக். ஐ ரீட் அ புக். சரிங்களா? நான் புத்தகம் படிக்கிறேன். ஐ ரீட் அ புக். எப்போ? எவ்ரி நைட். சரிங்களா? ஒவ்வொரு நைட்டும், அதாவது டெய்லியும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எவ்ரி நைட். எப்போ பண்ணுறேன்? தூங்கிறதுக்கு முன்னாடி. அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடிங்கிறப்போ முன்னாடி, பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். ஐ ரீட் அ புக். நல்லா கவனிங்க. ஐ ரீட் அ புக். நான் படிக்கிறேன் ஒவ்வொரு நைட்டுமே, ஒவ்வொரு இரவுமே, எவ்ரி நைட். சரிங்களா? ஐ ரீட் அ புக் எவ்ரி நைட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். தூங்கிறதுக்கு முன்னாடி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.